நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்டு வெயிட் கெயின் இதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான, சிம்பிளான, ஈஸியான ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்களோட எல்லா ப்ராப்ளமையும் ஈஸியாக க்யூர் பண்ண போகுது. நான் 4 இயர்ஸாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் 2 டைம்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகி இதில் ப்ரீடம் அபார்ஷன் வேறு ஆயிருக்கு. நான் என்னோட இந்த 4 வருஷத்துலேயே நான் நிறைய ட்ரிங்க்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த ட்ரிங்க் தான் நான் ஈஸியாக என்னால் இன்டேக் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் இன்டேக் பண்ணி 4 மந்த்லேயே எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆன 9 மாதத்துல எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தான். என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட அந்த ஒரு ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போவே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும். ஓகே guys, without any further blabbering, let's get into the video. இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ingredients வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரகம் 1 ஸ்பூன், 2வது சோம்பு 1 ஸ்பூன், 3வது 1/2 ஸ்பூன் வெந்தயம். 1/2 ஸ்பூன் தான் இது நம்ம எடுக்கணும். 1/2 ஸ்பூனே மோர் தென் எனஃப். இந்த 3யுமே ஈஸிலி அவைலபிளான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்கள் இதை டெய்லியுமே எடுத்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த 3யுமே ஒரு பவுலில் போட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதில் குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜீரா அண்ட் சோம்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வெந்தயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது டெய்லி 1/2 ஸ்பூன் மேலே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா ஹார்மோன்ஸ் அதிகமாக ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். 1/2 ஸ்பூனே மோர் தென் எனஃப். அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ட்ரிங்க்கோட ஸ்பெஷாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜீரா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 2 இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இது ஓவுலேஷனை ட்ரிகர் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த வகையான டேப்லெட்ஸ் எடுக்காமல் ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கும். டைஜஷன் ப்ராப்பராக நடந்தாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்டபானான பெல்லி ஃபேட் அண்ட் தை ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜீரா ஒரு சூப்பர் ஃபுட் தான். அடுத்து சோம்பு. இது ப்ளோட்டிங் அண்ட் கேஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக 2 நாளில் அது இல்லாமல் ஆக்கிரும். ஓவரால் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி ப்ளோட்டிங் அண்ட் கேஸ் உங்களுக்கு இல்லாமல் ஆயிரும். நம்பர் 2 ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை இது பேலன்ஸாக வச்சுக்கும். நம்பர் 3 தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியாக ரெகுலர் பண்ணி விட்டுரும். ஸோ சோம்பு அண்ட் ஜீரகம் 2 சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது ஒரு கேர்ள்ஸுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அது 70% க்யூர் ஆயிடுது. அடுத்து வெந்தயம். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை நம்ம கவனமாக யூஸ் பண்ணால் நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் க்யூர் பண்ணும். முக்கியமாக உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது நீங்கள் குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூனே மோர் தென் எனஃப். அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது எக் குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டியை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். இது முக்கியமாக ஆண்களுக்கு ஸ்பெர்ம் குவான்டிட்டி அந்த இதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டெய்லி காலையில் எடுத்துக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ட், ஸ்டபான் பாடி வெயிட், பிசிஓடி, பிசிஓஎஸ், எக்வாலிட்டியில் பிரச்சனை இருக்குது, யுட்ரஸில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் ரூட் காஸ் வரைக்கும் போய் உங்களுக்கு சீரமைச்சு கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளமால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வர்றதில் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அதே மாதிரி இது கைனகாலஜிஸ்ட் அப்ரூவான ஒரு ட்ரிங்க் தான். ஸோ நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் சேஃபாக டெய்லி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ட்ரிங்க்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை போர் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ண விடணும். அடுத்த நாள் காலையில் அந்த பவுலோட ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சுட குடிக்கணும். அந்த சீட்ஸை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ட்ரிங்க்கை மட்டும் குடிச்சா போதும். ஒரு அழகான கோல்டன் கலரில் இருக்கும் இந்த ட்ரிங்க் தான் உங்களோட எல்லா ப்ராப்ளமே க்யூர் பண்ண. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த ட்ரிங்க் பற்றி. இதை நீங்கள் டெய்லி காலையில் எடுத்துக்கிட்டால் போதும். ஜீரகமும் சோம்பும் மட்டும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஜீரகமும் சோம்பும் மட்டும் எடுத்துகிட்டு டெய்லி குடிங்க. இது கைனகாலஜிஸ்ட் அப்ரூவ் பண்ண ஒன்று தான். ஸோ உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் எந்தாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஜீரகமும் சோம்பும் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சதுக்கு அப்புறமா 20 மினிட்ஸ் வாக் பண்ணணும். நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அடிக்கடி வாக் பண்ணிட்டு இருங்க. அது உங்களோட பாதி ப்ராப்ளமாக அது க்யூர் பண்ணி விட்டுரும். இந்த ட்ரிங்க் உங்களோட எல்லா ப்ராப்ளமே க்யூர் பண்ணும்.
பண்ணும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடலாம். ஓகே, இது என்னோட ஸ்மால் அட்வைஸ் உங்களுக்கு. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் உங்களோட ஹார்மோனை வந்து பயங்கரமாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்பர் 2, ஸ்லீப் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். 8 hours ஸ்லீப் இருக்கணும். 8 hours ஸ்லீப் இல்லைனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகலாம். வெயிட் கெயினை எப்படியாவது ரெடியூஸ் பண்ணுங்கள். வெயிட் கெயின் தான் நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனையே. நம்பர் 4, நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இல்லாமல் நான் நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுங்க. வாக்கிங்கே ஒரு பெரிய ஆக்டிவிட்டி தான். நீங்கள் அது டெய்லி வந்து நீங்கள் வந்து வாக் பண்ணுங்கள். ஆக்டிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே காய்ஸ், டேக் கேர், பாய். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு இப்போவே நம்மளோட சேனலை பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.